சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. ஓ முருகா போற்றி, வேலவா போற்றி. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓ முருகா போற்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேல்மாறல் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே அருமையாக முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்திற்கான வழிபாடு செய்யும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அது அளவுக்கு நான் இன்றைக்கி ஈக்குவலாக சந்தோஷப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருந்த வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடிய ஜாதி முல்லைக்கொடி, அந்த ஜாதி முல்லைக்கொடியில் பார்த்திங்கன்னா அருமையாக நம்மளுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மலர்களுக்கான செடிகள் எல்லாம் வச்சு வளர்த்து அதிலிருந்து நம்ம பூக்கள் வரும்போது அதை எடுத்து நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா சிலைகளும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு நான் அதை ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேல்மாறல் டெய்லியும் படிங்க. வேல்மாறல் படிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பட்டுட்ருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். நம்பிக்கையோடு படிங்க. நம்பிக்கையோடு நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அது நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதில் நான் உறுதியாக இருக்கேன். என்னோட வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மளுக்கான தெளிவை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. உடம்பு சரியில்லை, வேலை வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர் ஆகணும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம முருகரே நம்மளுக்கு துணை. கண்டிப்பாக நம்புங்க. கொஞ்சம் லேட் ஆகும். எல்லா விஷயமே உடனே எடுத்ததையும் கையெடுத்து கும்பிட்டதையும் உடனே நடந்துருமா அப்படின்னா கொஞ்சம் ஒருத்தருக்கு அது உடனேவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருத்தருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி லேட் ஆகிற சமயத்தில் நம்ம கடவுளை சங்கடப்படாமல் கண்டிப்பாக எனக்கு முருகர் துணை இருப்பார், நீங்கள் முருகருக்கு மட்டும்தானா அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நம்மளால் முடிஞ்ச கொஞ்சமாக பிரசாதம் வச்சுட்டு விளக்கேற்றிருங்க. மறக்காமல் கண்டிப்பாக நல்ல முறையில் விளக்கேற்றி சாமிக்கான நைவேத்தியங்களை படைச்சிட்டு உங்களால் என்ன முடியுமோ வீட்டில் இருக்கிறத வச்சு படைச்சாலே போதுங்க. அது கண்டிப்பாக கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த நேரம் இதுதான் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத. முடியாத ஒன்றுக்காக ரொம்ப கஷ்டப்படணும்னு யாருமே நம்மளை சொல்கிறதில்ல. கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்றை மட்டும் நீங்கள் கடவுளுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு மனமுருகி வேண்டிக்கோங்க. நல்ல முறையில் போற்றிகளை படியுங்க. போற்றிகளை படிக்கும்போது நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குங்க. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.